1912 அழியாத கப்பல் என்ற பெயருடன் டைட்டானிக் முதன்முறையாக கடலில் பறந்தது. உலகின் மிகப்பெரிய பிரம்மாண்ட கப்பல் அது. ஏப்ரல் 14ஆம் நாள் இரவு 11:40 மணிக்கு ஒரு பெரிய பனிக்கட்டி டைட்டானிக்கை கிழித்தது. அதுவே அதன் முடிவுக்கு தொடக்கமாகியது. கப்பலில் 2200 பேர் இருந்தனர். ஆனால் அவற்றுக்கெல்லாம் வெறும் 20 லைஃப் போட் மட்டுமே. அலறல்களும் குரல்களும் அந்த இரவின் சத்தம் ஆனது. அந்த கப்பல் இரவு 2:20 மணிக்கு இரண்டாக உடைந்து கடலின் ஆழத்தில் மறைந்தது. உலகம் அதிர்ச்சியில் உறைந்தது. 2200 பேரில் வெறும் 705 பேர் மட்டுமே உயிர் வாழ்ந்தனர். பலரது உடல்கள் கண்டுபிடிக்கவே இல்லை. 73 ஆண்டுகளுக்குப் பிறகு 1985 டைட்டானிக் கடலின் அடியில் புதைந்தபடி மீண்டும் கண்டுபிடிக்கப்பட்டது. பெருமையும் பாதுகாப்பும் சேர்ந்தால்தான் வெற்றி.